இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா WWC 2 பார்க்க போகிறோம். WCC 2 சாரி மாற்றி சொல்கிறேன் கேமு. சரி, இந்த கேமுக்குள்ளே போகுமா? இது ஒரு கிரிக்கெட் கேம் தான். நான் பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சுன்னா விளாட்லான்னு. இப்போ வாங்க இதை விளாண்டுதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு குயிக் மேட்ச் போட்டு. நான் ஆப்கானிஸ்தானெலாம் இருக்க மாட்டேன்டா. வேறு ஏதாவது டீம் கொடுங்கடா எனக்கு. எனக்கு ஆப்கானிஸ்தான் வேணாம், எனக்கு இந்தியாவே வேணும். இந்தியா இந்தியா ஓகே, இதுவே போதும். மொபைலு போதும். டஸ்டி கிரீனிஷ் இருந்தால் இப்படி தான் இருக்கணும். அது என்ன, டக்குன்னு போய் இந்த மேட்சை இன்னைக்கு விளாட்றோம், ஜெயிக்கிறோம். இதுக்கு நம்மளுக்கு 10 லைக்ஸ், அதாவது 2 or 3 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுவேன் guys. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஆரம்பிப்போம். இப்போ இந்த கேம் விளாடுவோமா? ரோஹித் சர்மாவா? எப்போவுமே நம்ம கேப்டன்னா. தோனி இல்லை. சரி வாங்க ரோஹித் சர்மாவே வைப்போம். தோனி தான்டா கேப்டன்னா. தோனி தான் கேப்டன் தான். வாங்க இந்த கேமுக்கு விளாடுவோம். நான் ஏற்கனவே ஒரு மேட்ச் போட்டேன் கைஸ். என்ன ஆகி போச்சு அந்த மேட்ச்சில்? நம்ம ஆப்கானிஸ்தானாக இருந்தோம். எனக்கு விளாடவும் தெரியல, தோற்றுமோம். இப்போ நம்ம கரெக்டாக விளாடுவோம். ஹெட்ஸ்ரா. யார் ஜெயிச்சிருக்கா? நம்மதையா? இல்லை, நம்ம ஜெயிக்கல, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க பேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களாங்க. ஓகே வாங்க நம்மதையும் பவுலிங் போடுவோமா? எவன் எடுப்போமா? ஷமி எடுப்போம், ஃபாஸ்ட் பவுலர். நம்ம ஷமி இதே கொஞ்சம் எடுத்து விட்டனா. அடிச்சுட்டான். ஃபஸ்ட்டு பால் 6 அவுட்ரா. ஃபஸ்ட்டு பாலே ஓடா வெளியே. ஈஸியாக அடித்தோமா? இதே ஷமி எடுக்கிறதுன்றாரு. ஆரம்பமே ராசியானது. மொத்தமே நம்மதே விக்கெட்டு. நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன். வாங்க டக்குன்னு வாங்க. இந்த தடவை ஹாஃப் கர்வில் வைப்போம். கர்வில் வச்சு ஷாட்டு அடிச்சாண்டா. இதுவும் அவுட்ரா. 6 காய்ஸ். ஓ மை காட், 6 அடிச்சிட்டான்டா. இந்த பையன் ஷமி பாலில் 6 அடிச்சிட்டானே. இருறா அத்தேப்பா. வைங்க பாரு என்ன இதில் வருதுன்னு. இதில் வச்சு கர்வை போட்டு இப்போ அவனை போல்ட் ஆக்குறேன். போடுறான் அவனை. தப்புச்சிட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓடுறான் பாரு. ரன் அவுட்டாக்கு. அவுட்டு. வெளியே போ. ரன் அவுட்டு. அவ்வளோதான்டா. 2 விக்கெட் எடுத்தாச்சு. ஆனால் இந்த விக்கெட் ஷமிக்கு போகாது, ஏன்னா ரன் அவுட்டு. இருந்தாலும் நம்மதே எடுத்தாச்சு, விக்கெட் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஸ்ட்ரைட்டு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? போல்ட் ஆக்குனா நல்லாயிருக்கும் இப்போ இவனை. ஆனால் ஆக மாட்டேன். என்ன ஓடுறா. ஓடல தெரிய வைட்டாங்க. அதே போடா. கொஞ்சம் முன்னாடி வச்சு அட்டி கழிப்பேன். நான் அவ்வளோ வேண்டாம். லைவ் அடிச்சிட்டான். சூப்பர். பரவாயில்ல, 7 ரன் அடிச்சிருக்காங்க. அவுட்டு. 8 ரன் அடிச்சிருக்காங்களா? அவுட்டு போடு. அவுட் இல்லையா? ரிவ்யூ டிப் அடிச்சா எடுக்கலையா? பார்ப்போம்.
அடிச்சிட்டியான். டிப்புடா போடா வெளியே. அவுட்ரா போடா வெளியே. ஈஸி கேட்ச். 3 விக்கெட் எடுத்தாச்சு. அவங்க 8 ரன் எடுத்திருக்காங்க. 8 ரன் எடுத்துட்டாங்க. அதிகம்னே. இப்போ யார் எடுக்கலாம்? ஜடுடா ஏன் ஜடேஜாடா எடுத்துங்கிட்டாச்சா. ஓடுங்கடாலே ஓடுறாங்கடாலே. அடிங்கடா தே. பின்னாடி வேக்கில் எப்படியாச்சு. இதை அடிக்க மாட்டேன். ஓடுங்கடா 2 ஓடுங்கடா. ஓட மாட்டாங்களே. இப்படி வச்சுதான் ஒரு கேட்ச் எடுத்தான் போன வாட்டி. உஷாராக விளாடுறாங்க. ஏச்சா ஓடுங்கடா ரன் ஓடுங்கடா. சென்டர் இங்கே வைப்பான். அடிஸ்டாண்டா 6. ஸ்டேடியத்தை தாண்டி போச்சுடாலே. இப்போ எத்தனை ரன் அவங்க எடுத்துருக்காங்க? 16 ரன் எடுத்துட்டாங்கடா. ஓ மை காட். நம்ம என்ன பவுலிங் சரியில்லை. 101 மீட்ரு ஒடிச்ச ஷாட்டு. பெரிய 6 ஸ்ட்ரைட்டாக வைப்போம். அடிக்க முடியாது அவனால். டொக்கு மட்டும் தான் வைப்பேன். 101 மீட்டரா? அவ்வளோ பெரிய 6 ஆகிடுச்சு அவன். நம்ம எல்லாம் ஸ்டெம்புக்கு தான் எய்ம் பண்ணோம். மோஸ்ட்டாக ஸ்டெம்புக்கு தான் எய்ம் பண்ணியிருப்போம். இப்போ யார் எடுக்கலாம்? பாண்டியா. என் ஃபாஸ்ட் பவுலரா? ஸ்பின்னே வேணாம் நம்மளுக்கு. ஃபாஸ்ட் பவுலர்தையும் கரெக்டாக இருக்கா. அவ்வளோதையும் இப்போ வரேன். 6 இல்லை அவுட்டா? 4. இவங்க வெளுக்குறாங்கப்பா. 20 ரன் எடுத்து விட்டாங்க. அடிக்க விடக்கூடாது. இனிமேல் அடிக்க விட்டால் நம்மளுக்கு ரிஸ்க்கு. அடிச்சிருவாங்க. ஸ்டெம்ப் போக்குமா நேராக? இல்லை வேணாம். கொஞ்சம் கீழே ஓட்டான். ஹெலிகாப்டர் அவுட்ரா. வெளியே போடா. ஓடுவாங்க குடு. அவுட்ரா. வெளியேடா. நீங்கள் வெளியே தாண்டே. வா. அதுக்கிட்டே நேராக இப்படி ஃபுல் டாஸாக போடணும். ஹெலிகாப்டர் அடிக்க தெரியாமல் அடிச்சியான். வெளியே போய்க்கான். வா ஏன் உனக்கும் அதே மாதிரி தாண்டி. ஃபுல் டாஸாக இப்படி வச்சுக்கணும். லெக்குக்கு போட அவனுக்கு. நல்ல ஷாட்டா. செம ஷாட். ரெஸ்பெக்ட்ரா. லெஃப்ட் டைமுக்கெலாம் இப்படி போடக்கூடாது போல. அடிச்சிடுறாங்க ஈஸியாக. டொப்புன்னு பிச் ஆயிடுச்சா? கீழே 6 நினச்சேன். ஒரு பிச்சாகி போயிடுச்சு. பாவண்டா. 1 bounce 4 உனக்கு. எந்த 3 பாலா முடிஞ்சா அடிச்சுக்கூடா. 3 பாலில் ஓடுவீங்களா? ஓடுங்கடா. பாண்டியா ஒரு விக்கெட்டு எடுத்துட்டான். ஈஸி விக்கெட்டு. கேட்சு. யார்ரா இதில்? கேலையும் காணோம். ஒருத்தனையும் காணோம். அடப்பாவி கேப்பில் அடிச்சு விட்டான் நீடா. ஆனால் இது பண்ண முடியாது. எத்தனை ரன் எடுத்திருக்கான்? 3 ரன்னா? ஆமாடா 3 ரன்னு எடுத்து நேரம் ஒரு ஹத்திக் பாண்டி. அவ்வளோதே. கேப்பில் விட்டாங்கடா. 28 ரன் எடுக்கணுமா? இன்னும் எல்லாமே போல்டுக்கு தான் எய்ம் வச்சது. முக்கால்வாசி பால். ஆனால் எதுவுமே
28 ரன் எடுத்துக்கிட்டாங்களேடா. இன்னும் இருக்கா? எத்தனை ஓவர்? இவ்வளோ ஓவரடா இருந்துச்சு நம்ம விளையாடும் போது. நான் விளையாடும் போது 3 ஓவர் தான் போட்டாங்க. இப்போ 5 அவுட்டு. ஓ இல்லை 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 அவுட் இல்லை அவுட் இல்லை. இதுக்குள்ளே வந்துட்டியா? இவ்வளோ ஓவரடா இருக்கும்? கம்மியாக தான்ட்டு இருக்கும். 10 ஓவர் மேட்ச் போலையோ. இதெல்லாம் அடிக்க முடியாதுடா. ஸ்டெம்புக்குதேன் வச்சா ஸ்டெம்புக்குதேன். அவ்வளோதான். டைவ் அடிச்சு இது பண்ணுங்கடா. டபுள் கேட்ச் அவுட் ஆகுது மாதிரிவே அடிச்சு என்கிட்ட அடிச்சிருக்கான். அப்படியே கைதே கரெக்டாக சொன்ன மாதிரி அவுட் ஆகிட்டானே கைஸ். சூப்பரு. நம்ம கரெக்டாக விளாட்றோம். நீங்கள் ஆல் அவுட் எடுக்கிறோம். இப்போ அப்படியே மேலே தூக்கி விட்டான். எவ்வளோ விக்கெட் போயிருக்கு? 5 விக்கெட் போயிடுச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்களாம் அவுட் பண்ணிடலாம். ஸ்டொக்கா சரிங்கண்ணே. இஷான் கிஷன் பாரு கேட்ச் விட்டுக்கும் இவனை. இல்லை போல்டே ஆக்க ட்ரை பண்ணுமா? ரன் அவுட்டு கன்ஃபார்ம் ரன் அவுட்டு. அவுட்ரா ரன் அவுட்ரா. கேட்ச் விட்டு நான் ரன் அவுட் ஆகிட்டானே தம்பி. ரன் அவுட் ஆகிட்டியேடா தம்பி. டோப்புன்னு போட்டு விட்டாங்க. ரன் அவுட்டு போட்டு விட்டாங்க. அவ்வளோ 4 ஓவர் முடியவில்லை. ரசிம்டே கொஞ்சம் ஆட்டத்தை காட்டி விட்டான். 21 ரன் நம்ம எவரும் அடியில. சுந்தர ஹாஃப் ஸ்பின்னர் ஆகிவேன். சரி ட்ரை பண்ணுவோம். ஏய் அவ்வளோதான். ஒரு ரன் கூட இவன் எடுக்கக்கூடாது. நேராக இருந்தால் இப்படி வைக்கிறான். அவனுக்கு அடிக்கவே முடியாது. இது அடிச்சிட்டான்டா. பவுண்ட்ரி நோக்கி போகாதே. முட்றான். இல்லை 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 தப்புச்சிட்டான்டாலே. அவனை முடிச்சிருக்கலான்டாலே. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நீ இவங்களுக்கு ஃபாஸ்ட்டே இல்லை கைஸ். ஃபாஸ்ட்டாகவே அடிக்க மாட்றாங்க. அவங்க இப்போ ஓடுவேன். இன்னொன்று ஓடுவேன்டா. இல்லை ஓடலை. இப்போ பாருங்க கைஸ். ஸ்டெம்புக்கு வைப்போம். நேராக ஃபுல் டாஸ் அடிச்சிடுவான். நல்லா அடிக்கல. ஃபீல்டு சுற்றி இருக்காங்க. செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே அடிக்க மாட்டியான். ரன் ஓட்டுறா. ஓடுவேன். ரன்னுதே ஓடுவேன். மிஞ்சி போனான். எத்தனை ஓவரா? அப்பா 27 ரன் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே இவங்களும் எடுக்கணும். நான் ஸ்ட்ரைக் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போமா? அவ்வளோதான். எடுத்தோடனே அவுட்டு. ஓய் பிடிக்கலையாவே. எடுத்தோடனே அவுட்டுன்னு நினச்சேன். என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ரியாக்ஷன் ரிப்ளேயில் அவன் பிடிச்சியான்னு நினச்சேன் நான். அவ்வளோதான் அவுட்டு. அவன் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். பிடிக்கல போல. விடு. நம்ம பண்ணியிருக்கேன். நம்ம அந்த மாதிரி மூவெலாம் பண்ணணும் கைஸ். டீசெண்டான மூவாக பண்ணுவோம். டூ லேட். பிடிச்சிக்கிட்டான். வாங்க அவுட்டுதே.
இங்கே ட்ரெயின் சத்தம் கேட்குங்க இப்போ, ஏன்னா இப்போ ட்ரெயின் போகுது, அதனால தான் ட்ரெயின் சத்தம் கேட்குது. காது கிழிக்கும், கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அதெல்லாம் இஷான் கிஷன் இப்போ ரோஹித் சர்மா அவுட்டா? மெயின் பிளேயரான ரோஹித் சர்மாவே அவுட்டா? டூ லேட். இல்லை இல்லை இல்லை, வேணாம் வேணாம் வேணாம். அப்பா ஸ்ப்ரிண்ட் அடிச்சிட்டாங்க. லாஸ்ட்டு போட்டு ஒரு இறக்கி இப்படி இறக்கி அடித்தா ஓடிடுவாங்க. எதை நோக்கி அடிச்சனானே தெரியலையே. ஷார்ட்டு ஐஸ். ஓ மை காட், ஸ்டேடியத்தை தாண்டி போயிடுச்சு. 6 செம்மையான ஷாட்டு, வேறு லெவலு. இப்போதே ஃபஸ்ட்டு 6, அதுவும் ஸ்டேடியத்தை தாண்டி. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐஸ். பாரு என்ன அப்பா, எவ்வளோ மீட்ரு 6 இது? 119 மீட்ரு 6. திருப்பி அதே மாதிரி அவுட்டா? அவுட்டு. இசானு வேற லெவல் 6 அடிச்சானே, இப்போ அவுட் ஆகிட்டான். என்ன நம்ம ஜெயிப்போமா தோப்போமா தெரியல, பயமாக வேறு இருக்குது. கோலிடா ஒரே ஓவரில் 12 ரன் எடுத்தாச்சு காய்ஸ். நம்ம அடிச்சிடலாம் போல. என்ன 24 ரன்னுதே. ஹாஃப் சைடு கோலினா ஹாஃப் சைடு தான். கில்லா இது? சரி, நான் கோலி நினச்சிட்டேன். கில்ல ஆடுறியான் காய்ஸ், கில்ல ஆடுறியான். டேசாமி, நீ போடுறதெல்லாம் நான் பார்க்க முடியாது ஒரு தடவை ரீப்ளேயில். இப்போ ஒரு 6 அடிக்கணும், தூக்கி கட்டாசணும். இப்போ ஒரு 6 அவுட்டு. போங்க காய்ஸ், முடிச்சு விட்டாங்க. எல்லாம் கம்மியான ரன்னுக்கு அவுட் ஆகிறாங்க. ஒரு 6 ஒரு 4 அடிக்கிறாங்க, அடுத்து அவுட் ஆகிறாங்க. என்ன காய்ஸ் இவங்க? ராகுல் ஆன் பேட்ஸ்டா. என்னடா ராகுல் கொஞ்சம் அப்படி கெடுத்து வச்சுருக்கீங்க ஆளுக்கு. அவ்வளோதான், தூக்கி கடாசிட்டான். 4 போடா ராகுல்ரா. விராட் கோலி எப்போ ஓடுவான்ட்டு இருக்கு. இவனுக்கு பேக் ஷாட்ரா எப்படி? 4 ராகுல் மூளைடா மூளை. நம்ம இங்கிட்ட ஒரு ஷாட் ட்ரை பண்ணுங்க. 6 போயிடுச்சுன்னா கைக்கு கரெக்டாக விளாட்றோம். இவனே 2 இதை அடிக்கலாம். இப்போ எங்கிட்ட அடிக்குமா? ஓடுறா சொல்லிடுடா. ஓடாதே. கோலி டைம்டா இப்போ. கோலி ஆன் த பேட். இவன் லெக் ஷாட்டே அடிக்க மாட்டானே, ஆனால் இருந்தாலும் அடிக்கும். ஓடு 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 ஓடு. வா ஓட்டாங்க எப்படியோ. என்ன கைஸ், 10 ரன் அடித்தா விண்டு கைஸ். ஈஸி மேட்ச் தான் போல். இப்போ ராகுல் பாரு 6 தூக்க போறியான். ராகுல் கோலியா? அவ்வளோதே, அவுட்டு. 4 கோலினா ஸ்ட்ரைட் ட்ரைவ் கோலிக்கும் ஆகவே ஆகாது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ட்ரைவ் அடிக்கிறோம். நம்ம கவர் ட்ரைவ் தான் கைஸ். கோலினாலே கவர் ட்ரைவ் தான். இருங்க, இப்போ ஒரு கவர் ட்ரைவ் ட்ரை பண்ணுவோம். ஃப்ரெண்டு அப்பா ஜி தெரியாமல் ஓடிட்டேன் கைஸ். ஓடினால பிரச்சனை ஆகிப்போச்சு. ஓடு ஓடு ஓடு. அவ்வளோதான், வந்தாச்சுல. ஸ்ப்ரிண்ட் அடிச்சு டயர்ட் ஆகிட்டாங்க 2 பேரும். அவ்வளோதான், தூக்குடாங்கிட்டு. 4டா, மேட்ச் ஓவரா அப்படின்னு நினைக்கிறேன். மேட்ச் ஓவரா? ஓவர் இல்லையா? நல்லா அடிச்சியான் கோலி, கொஞ்சம் நிறைய ஷோராக அடித்தான். இன்னும் இருக்கா? லாஸ்ட்டு பால் 6 முடிப்போம் கவருக்கு. அவ்வளோ 6. கேம் ஓவர் தானே.
என்ன இருக்கா அப்பயே பார்த்தேன் ஓவர் அதானே அவ்வளோதான் கோலியால் தான் நான் முடிச்சிருக்கேன் கேமை 7 விக்கெட்ஸில் ஜெயிச்சாச்சு. அழுகாதீங்கடா. அடுத்த மேட்ச் நீங்கள் முடிஞ்சால் ஜெயிச்சுக்கோங்கடா எங்களை தாண்டி. காய்ஸ் இன்னும் ஒரு மேட்ச் மட்டும் போட்டு இந்த கேம் பிளேயை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே சப்போர்ட் பண்ணணும். ஷமி 2 விக்கெட் எடுத்துருக்கான், நம்ம அதே எடுத்துருக்காங்க ட்ராஃபி. ஓகே காட் இட். அதெல்லாம் அப்புறமா ஐயோ இவங்க சப்மிட் பண்ணலாம் விட மாட்டாங்க. விட்டுருங்கடா. இல்லை நினச்சேன்டா, இதுக்குள்ளலாம் போகணும்னு நினச்சேன்டா. சரி ஓகே காட் இட். ஓகே ஹோம் பேஜ் போதும், அடித்து தூக்கியாச்சுல கப்பை. இப்போ தான் ஒரு மேட்ச் விளாடணுமே. ஓகே ஏதாவது விளாடுவோமா? சரி நிறைய இருக்குது கைஸ் இதில், எதுனாலும் விளையாடலாம் போல். டோர்னமெண்ட்டு, செலக்டு, லீகு, சாம்பியன்ஸ். ஓகே சைன் டு ஆக்சஸ் இதுக்கெலாம் ஆக்சஸ் பண்ணுமா? நான் அது இவ்வளோவா? என்ன 2 லட்சம் 3 லட்சம் விற்கிறாங்க. சரி சீரியஸு ஓடி சீரியஸ்க்கு 3 லட்சம் இல்லை இது என்னது ஆஸ் டு ஆஸ். இல்லை எங்கள் டீம் இருக்கா, இந்த டீம்லாம் எனக்கு வேணாம்டா. இதெல்லாம் வேணாம். நம்ம ஒரு குவிக் மேட்சே போடுவோம். ஏன்டா பார்த்தாலும் ஆப்கானிஸ்தானே கொடுக்குறீங்க? ஆப்கானிஸ்தான் இந்த கேமை உருவாக்கியிருக்காங்க போல். இதுதான் நீ எப்போவுமே இதுதான் 10 overs 20 overs 30 overs 3 overs வச்சு விளாடுவோமா கைஸ் ஈஸியாக. ஆப்னண்ட்டு எவன்டா வரீங்க? இந்தியாவே வர முடியாது ஆப்னண்ட்டா. எவன்டா நம்மளை எப்போ பார்த்தாலும் தோக்கடிச்சிக்கிட்டே இருக்கு. ஆஸ்திரேலியாவே வரட்டும். ஆஸ்திரேலியா இவங்க எப்போ பார்த்தாலும் நம்மளை தோக்கடிக்கிறாங்க. இவங்களா நம்மளான்னு பார்த்துருவோம். ஆஸ்திரேலியா எங்கே நடக்கலாம்? நம்ம ஏரியாதே, நம்ம மும்பைதே நடந்து. இவங்க கமெண்ட்ரி கொடுப்பாங்களா? அதனால இவங்களா வேணாம் கைஸ். இப்போ யார் எடுக்கலாம் கேப்டனா? ஜடூடா அந்த கேப்டன். அப்போதைக்கு நம்ம ரோஹித் சர்மா வச்சுருந்தான், அவுட் ஆகி போனியா. அடுத்த தடவை ஷமியை போடுவோம். இதில் போன வச்சு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தேன். ஈஸின்னே நினைக்கிறேன். இவங்க ஹெட்ஸுடா, எப்போவுமே ஹெட்ஸு தானே. என்ன அவங்க ஹெட்ஸ் இட் இஸ் யூ நவ் கண்ட்ரோல் தி கேம். ஓகே சூஸிங் ஆல்வேஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட். தி ஆட்ரா. ஓ மை காட், இந்த ஆடை வேறு கட் பண்ணிடுவேன். ஓகே சரி நம்ம தான் கைஸ் இப்போ பேட்டிங். இப்போ யார் ஃபஸ்ட் இறக்கும்னா இவன் ஸ்ட்ரைக், இவன் நான் ஸ்ட்ரைக்கு. ஸ்ட்ரைக்கா ஸ்ட்ரைக்கு நான் ஸ்ட்ரைக். இவங்க இறக்குவோம். எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஆர்டர் வைஸ் இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இறக்குவோம் பேட்ஸ்மேனா. இப்போ போய் ஃபஸ்ட்டு ட்ரைவ் ஃபஸ்ட்டு பாலே 6 கைஸ். அமெரிக்காலமாக இல்லை ஆரம்பிச்சிருக்கான். வாங்க இந்த கேமை எப்படியாவது
இந்த தடவை நம்ம ஈஸியாக 3 ஓவர் தான் அடிக்கணும். ஒரு 6 இருக்குமா, அடிச்சா இன்னொரு 6. ஆத்தே சூப்பர்ரா, 2 6 தொடர்ந்து. செம்ம மேட்ச்சு. இந்த மேட்ச் அடிக்கிறோம், ஜெயிக்கிறோம். எங்களுக்கு கதற விடுறோம் ஆஸ்திரேலியாக்காரங்கள. பேசுங்கடா. நேராக போட்டுலாம் ஸ்ட்ரைட் ரைட். அவ்வளோதே, 3வது 6. ஓடு, தொடர்ந்து 3 6 ஹேட்ரிக் 6ஸ் கைஸ். கில்லு வேறு லெவலு. கதற விடுறேன் ஆஸ்திரேலியா டீமாவே. ஏன்டா நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய பிளேயர். ஒப்போ மாற்றுறாங்க. குழந்தைட்டீங்க பயந்துட்டீங்க வேறு. ஹாஃப் சைடு போங்க. ஆத்தே 6 இல்லை, பிடிச்சி விட்டாங்க காய்ஸ். போனோம். நம்ம அப்பயே கொஞ்சம் சூதானமாக ஆடணுமோ, தப்பு பண்ணிட்டோம். போச்சு, 3 6 அடிச்சு இன்னும் முடிச்சு விட்டாங்களே. ஓ சரி இன்னும் இருங்காங்க. இஷான் இருக்கான் இப்போ பாருங்க காய்ஸ். அவ்வளோதே. ஆத்தே இவன் வேஸ்ட்டு காய்ஸ். ஆனால் வேஸ்ட் இல்லை, நம்ம அடிக்கிறது அப்படி. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு 3 பால் டொப்பு சூப்பராக அடிச்சோமே கைஸ். இதே நமக்கு விடு ஈசான். இப்போ பாரு கோழிடா. கோழி அடிப்பான்டா எல்லா பாலையும். அப்பா 6டா கோழி அடிச்சது. ரொம்ப நேரமாக 6ஏ வரலன்னு நினச்சோம். ஒரு 6 வந்துருச்சு எப்படியோ. ஓகே கைஸ், இந்த மேட்ச் இந்த வீடியோ கேம் பிளே முடிச்சுக்கலாம். இப்போ 24 ரன் எடுத்திருக்கோம் நம்ம ஒரு ஓவர்லேயே. சூப்பர். இந்த விளம்பரம் வேறு ஆனால் வந்து தொலையுது. நான் என்னத்தை பண்ணேன் இந்த விளம்பரத்தை. ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க. ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க. கூமாப்பட்டிக்கு வாங்க. ஓகே காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு அடித்து ஆரம்பமே அமர்க்காலமாக அடித்தாச்சு. இன்னும் நம்ம இஷானதே கொஞ்சம் யூஸ் பண்ண தெரியாமல் அடிக்கும். அவுட்ரா. ஓ 4டா. அப்படி யார் இது? ஷர்மா, ரோஹித் ஷர்மாக்கு இப்போதையும் பாரு ராசி. இவ்வளோ நேரமாக ஒரு ஓவர் அவன் விளாடவே இல்லை. ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்கான் 6. இப்போ இவனை நம்பி நான் விளாடலாம். ரோஹித் சர்மாவோட ஸ்பெஷல் ஷாட்டை போடுவோமா? புல் ஷாட்ரா 6. போ, செம்ம ஷாட் இது. சரியான அடி. ரோஹித் சர்மாவோட ஸ்பெஷல். இதில் யாருக்கெல்லாம் தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் ஹார்ட் போடுங்க இந்த ஷாட் பிடிச்சிருந்தா. அப்படியே வாங்க போடு ஸ்ட்ரைட்டாக, இல்லை திருப்பி அதுவே போடுவோம். அவுட்டே. தெரியும் கைஸ், நம்ம ரொம்ப ஆர்வ கோளார வேலையை பார்த்துருவோம். நேராக அடிச்சிருக்கலாம், தப்பு பண்ணிட்டோம். விடுங்க பார்த்துக்கலாம். ஆத்தேலே இதெல்லாம் வேஸ்ட் டிரைவிங்மா. இப்போ பாடுறா கேஎல்ரா. ரோஹித் வேஸ்ட்டு கிடையாது சொல்கிறேன். கேலாம் அதே ஷாட்டு தான் அடிப்பான். போ, என்ன பண்ணுவீங்க? 6. அப்படி பிடிச்ச ஓர பண்ணுறாங்க. கேலும் அதே ஷாட்டு தான் அடிச்சிருக்கான். வேணாம், இதுக்கு மேலே அடித்தா அவுட் ஆக்கிடுவாங்க இவனையும் சேர்த்து. பொறுமையாக இப்போ கவர் ட்ரைவ். ஓடுறா. ஓடுங்கடா. போதும்டா. நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம் கைஸ். 50 ரன்னுக்கிட்ட எடுத்தாச்சு. ஓடுறா. ஹேசலுடா போடுறது. 42 ரன் 2 ஓவரே ஈஸியாக அடிக்கலாம். 1 2 10 6 5 1 4 6 6 அடிச்சிருக்கோம் கைஸ். அடித்ததுலே 6 தான் அடிச்சிருக்கோம் மோஸ்ட்டாக. ஒரு கொஞ்சம் 4 அடித்தோமானே தெரில எனக்கா. ஸ்டாச்சுரா போச்சுரா. அவுட்ரா. விட்டாங்க கைஸ். கவட்டுக்குள்ளே போயிடுச்சு அந்த பாலு. 4. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 4 அடிச்சிருக்கோம். அந்த இதை பார்ப்போமா?
என்னடா பிடிக்க தெரியாமல் இருக்கீங்க ஆஸ்திரேலியாக்காரங்களா? அடித்தேன், நானே அவுட்டுன்னே நினச்சேன். கரெக்டாக நிற்கான், கவட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஈஸியான கேட்செல்லாம் விட்டுறாங்க. இப்படி தாங்க ஃபஸ்ட் மேட்ச்சில் ஒன்று ஆச்சு. இவங்க கவட்டுக்குள்ளே போயிடுச்சு அந்த பாலு. அவுட்டுதே. எப்படி நம்ம கரெக்டாக கொஞ்சம் தூரமாக போகணுன்னு பார்த்தா போக மாட்டேது கைஸ். பேக் ஷாட்லாம் நமக்கு தேவையில்லை இனி. அது ரோஹித் சர்மாவுக்கு கரெக்டாக இருக்குது புல் ஷாட்லாம். இப்போ வாங்க ஜட்டு. இப்போ ஜடுவை பாரு, அடிப்பான் பறிப்பேன். அவ்வளோதான், பறக்க விட்டியான் பால 6. மொதல் பாலே 6. ஜட்டுனா ஜடுதேன். டொப்புன்னு போட்டான் ஜடு. சரியான ஷாட்டு. அப்புறம் இந்த சைடு அடிப்போம். ஓட்டா அத்தே நம்ம தேவையில்லாத வேலை பார்க்குறோம் கைஸ். ஈஸியாக விளாட வேண்டிய மேட்ச்சை எவ்வளோ டஃப்பாக எழுப்புறோம் பாருங்க. 2 6 3 6 ஈஸியாக அடிக்கலாம். எத்தனை விக்கெட்டாக எடுத்துருக்கீங்க. இப்போ பாடுற பாண்டியாவுக்கு 2 பால் தான் மிச்சம் இருக்குது. அதையும் அடிப்பான் பாண்டியா. ஒரு பால் அடிச்சிருக்கேன் பாண்டியா. சரி விடு, கேள்றா கடைசி பால் பறக்க அவுட்டா. அவுட்டு விடுங்க ப்ரோ. 53 ரன் அடிச்சிருக்கோம். 54 ரன் அடித்தாலே வின்னு. அவங்க நம்ம எப்படி அவங்கள அவுட் பண்ணாங்க, அதே மாதிரி நம்ம அவங்கள அவுட் பண்ணுவோம் படிப்ப. முடிஞ்சிருச்சுடா, வாடா, ஃபீல் பண்ணாதடா. பாருங்க ஃபஸ்ட்டு கில்லு 3 பால் 6 பறக்க விட்டான். அடுத்து இவன் ரோஹித் ஒரு பால் 6 அடித்தான். இஸ்வானு வேலைக்கு ஆகலை. இவன் ஒரு 4 ஒரு 6 அடித்தான் கோலியே. அப்புறம் ராகுலும் ஒரு 6 அடித்தான். ஜடு ஒரு 6 அடித்தான். பாண்டியா ஒரு ரன் அடித்தான். சரி விடுங்க. அவங்க அதில் 6 விக்கெட் எடுத்தாங்க. ஸ்டால் 6 விக்கெட்டு, மார்ச் 2 விக்கெட்டு, ஹேசலோடு 1 விக்கெட்டு. விடுங்க, தொடர்ந்து நம்ம இப்போ ஜெயிச்சோன்னா நம்மளுக்கு தான் ட்ராஃபி. இப்போ பாருங்கள் அவங்கள அட்டி வெளுக்கிறோம். ஜட்டுடா ஃபஸ்ட்டு பாலு. யாரையுமே ஹெட்டா போனதான் வேர்ல்டு கப்பில் இவன் அடிச்சனாலே நாங்கள் தோற்றோம். வந்து அடின்னு அடித்தான் வேர்ல்டு கப்பில். ஏன் அவ்வளோ அடித்தேன் இன்னும் உங்களுக்கு தெரில. புட்டு அவ்வளோ செஞ்சுரியாக அடிச்சிட்டியான் இந்த ஹெட்டு. இப்படி அவனை அவுட் ஆக்குங்கடா. அவனை ரன் எடுக்க விடாதீங்க. நம்ம எப்படி கதற விட்டு அந்த ஏசலோடு நம்ம இந்தியா டீமையே பாரு. ஒரு பாலாவது ஸ்டெம்பு அடித்தவன் அவுட் ஆகலாம். போச்சு 6 அவுட்டு போடா வெளியே. ஹேசலோடு ஹேசலோடு கிடையாதுடா, இது வேற எவனும் உண்டா. ஓ மை காட், ஹேசலோடுன்னு நினச்சிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். என் பேர் என்ன வாசிக்க வராது. லெப்போ உங்களோட மார்ஷ். இப்போ பாரு உனக்கு நேரம் தோ இங்கே வைக்கலாம். ரன் அவுட் 4 ரன் அவுட் ஆகுங்கடா. ஆக மாட்டாங்க, தெளிவாக இருக்காங்கப்பா. இந்த ஹேசல் விட்டாங்கடா. இன்னைக்கு இங்கே வைப்போம்டா ஸ்டெம்பு. இங்கிட்ட வைப்போம்டா. இவன் கவர் ட்ரைவ் அடித்தாங்க. காலி ஸ்ட்ரைட் ட்ரைவ் காலி. காய்ஸ் இருங்க காய்ஸ், நான் அவுட் பண்ணியிருக்கலாம். இருங்க, நம்ம இது வேணாம், ஃபீல்டு செட்டப் மாற்றணும். எங்கடா அந்த ஃபீல்டு செட்டப்பு? 4ஆம் பக்கமும் வருமாங்க ஒரு ஃபீல்டு செட்டப். ஃபஸ்ட்டு ஃபீல்டு செட்டப்பே கரெக்டு தான் கைஸ் எங்களுக்கு. ஃபஸ்ட்டு 10th நெக்ஸ்ட் எல்லாம் அடித்தா பறக்க விட்டுருவாங்க. இங்கே ஒருத்தன் வேணும். என்ன ஃபீல்டு செட்டப் வைக்கனே தெரியலையே கைஸ். எல்லா பக்கமும் ஒருத்தன், இந்த சைடு ஒருத்தன், இந்த சைடு இவங்க பார்த்துப்பாங்க. இந்த சைடு ஒருத்தன் வேணும், அப்புறம் இங்கே ஒருத்தன் வேணும்.
சரி ஃபீல்டு செட்டப்பே கிடைக்க மாட்டுது. இதுவே இப்போதைக்கு வைப்போம். வராது ஃபீல்டு செட்டப் வச்சுருக்கோம். போல்ட்டு ஃபுல் டாஸு ஜடி போச்சு. 6 சரி சரி இவனுக்கெல்லாம் ஃபுல் டாஸ் போடக்கூடாது போல கைஸ். இந்த ஹெட்டவே அடிக்கவே முடியல. ஏன்னே சாமி நம்ம ஓவராக இது பண்ணுறியா. 12 ரன் எடுத்துருக்காங்க மொதல் ஓவரே. எல்லாம் நம்ம எங்கே எய்ம் வச்சுருக்கோம்னு பார்ப்போமா. 3 பால் ஸ்டெம்புக்கு எய்ம் வச்சுருக்கோம். மற்ற எல்லா பாலும் எங்கே எய்ம் வச்சுருக்கோன்னு எனக்கே தெரில ப்ரோ. ஃபாஸ்ட் பால்லே ப்ரோ எங்களுக்கு கரெக்டு. இப்படி நேரம் போய் சாமி தூக்கி போடுறா. ஓ டைவ் அடிச்சிட்டான்டா உங்களுக்கு. சாமி நீ அவுட் ஆக்கி விடு. விட்டுருங்கடா. இல்லை 5 நிமிஷம் விட்டுருக்கணும்டா. அதே போல் திருப்பி அவனை இந்த தடவை இங்கே வச்சு யாருக்கா அவுட் சான்ஸ் இருக்கு. என்னம்மா ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. லவ் யூ அண்ட் டாட்டா, பாய் மித்தோன்.